அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் செல்வத்தை உடனடியாக நமக்கு பெற்றுத் தரக்கூடிய ஒரு பரக்கத்தான திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே நிறைய செல்வத்தின் தேவைகள் இருக்குது. அதற்கு நிறைய அமல்கள் இருக்குது. ஆனால் ரசுல்லா நமக்கு ரொம்ப இலகுவா ரொம்ப எளிமையாக பரக்கத்தை பெற்றுத் தர்றதுக்கு ஒரு திக்ரு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் வல்லமையாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. மின்னல் வெட்டக்கூடிய அளவிற்கு வேகமா உங்ககிட்ட பணம் வந்து சேரும். அது மட்டுமல்ல, வறுமை இருக்காது. இன்னும் கடன் பிரச்சனை இருக்காது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, குடும்பத்திற்கே நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்ராக இருக்கு. ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்து கேட்டாங்களாமா, யா ரசூலுல்லாஹ், நான் ரொம்ப வறுமையா இருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறேன். பிள்ளைகளுக்கு உணவு கூட சரிவர கொடுக்க முடியல. இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்களும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய செல்வமும் என்ன புறக்கணிக்குது. இந்த உலகமே எனக்கு பிடிக்கல யா ரசூலல்லாஹ். என்னோட வாழ்க்கையே ரொம்ப வெறுமையா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாமா, இந்த திக்ர ஓதிட்டு வாங்க வளமையா. தொடர்ந்து நீங்க ஓதுங்க. உலக செல்வங்கள் அனைத்துமே உங்களோட காலடியில கொண்டு வந்து தரும் அப்படின்னு. அதற்கு பிறகு அந்த சஹாபி அவங்க கொஞ்சம் மாதங்களுக்கு பிறகு வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னாங்களாமா, யா ரசூலுல்லாஹ், நீங்க எந்த மாதிரி திக்ர எனக்கு கத்துக் கொடுத்தீங்கன்னே தெரியல. என்கிட்ட இருக்கிற செல்வத்த நான் எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்க தாராளமா எனக்கு குடுத்துட்டான். அதுல பரக்கத்தும் செஞ்சுட்டான். இப்போ இந்த உலகமே என்ன முன்னோக்கி வருது. எல்லாருமே என்ன கண்ணியமா நடத்துறாங்க. என் மேல அன்பு காட்டுறாங்க. என்னோட தோற்றத்த பார்க்கும்போதே எனக்கே ரொம்ப புதுசா இருக்கு. ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாமா. அந்த அளவுக்கு ஒரு மனிதருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை மிகுந்த திக்ர். இதனுடைய சக்தியை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். ஏன்னா, இதனுடைய சக்தி கொண்டு தான் வானவர்கள் அல்லாஹ் தஆலா ஆணையிடுகின்ற அனைத்து வேலைகளையும் செய்றாங்க. ஏன்னா, வானவர்களுக்கு உணவு இந்த திக்ரு தான். அந்த திக்ரு என்ன அப்படின்னா, அதுதான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீமி வ பிஹம்திஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த திக்ர நம்ம வெறும் 3 தடவ சொன்னோம் அப்படின்னா, கடலின் நுரையளவு பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது. மீசான் தராச நிரப்பக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வுக்கு பிரியமானது. சுப்ஹானல்லாஹ். இதனுடைய சிறப்புகள நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவு சிறப்பு இருக்கு. இத செல்வத்துக்காக நீங்க எப்படி ஓதணும் அப்படின்னா, ஃபஜ்ருடைய சுன்னத்திற்கும் ஃபர்லுக்கும் இடையில 100 தடவ ஓதணும். இனிமே என்கிட்ட நிறைய பேரு கடன் பிரச்சனை இருக்கு. செல்வம் பரக்கத்தா இல்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இன்னும் இலகுவான ஒரு திக்ரா இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க எல்லோருக்குமே இந்த அமல் போதுமானதா இருக்கும் அப்படின்னு நான் சொல்வேன். எனவே ரொம்ப ரொம்ப இலகுவானது தான். ஃபஜ்ருடைய ஃபர்லுக்கும் சுன்னத்துக்கும் இடையில இத 100 தடவ நம்ம ஓதுறதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான் நமக்கு போதுமானதா இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய நியாமத்தோ நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கும். எனவே இந்த திக்ர தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ருக்கு நீங்க ஓதிட்டு வாங்க. அல்லாஹ் தஆலா செல்வத்த பரக்கத்தா கொடுப்பான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா, மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முடிஞ்ச அளவு இத நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.